11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் மிக முக்கியமானது. ஏனென்றால் வேதத்துல அநேக பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கிறோம். அவர்களுடைய செயல்கள், அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் மூலமாக கர்த்தர் செய்த காரியம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் சரிதான், புதிய ஏற்பாட்டிலும் அவைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். அதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டை படிக்கிறப்ப அவருடைய செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு காரணமாக இருப்பது விசுவாசம் என்று எழுதப்படவில்லை. கர்த்தர் கூப்பிட்டார், உடனே புறப்பட்டு வந்தாங்க, பெரிய பராக்கிரமமான காரியங்களை செய்தார்கள், யுத்தத்திலே ஜெயம் பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை அடக்கினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அது காரணம் அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் அவர்கள் செயல்கள். அதனாலதான் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினாலே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். அதே மாதிரி 6ஆவது வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்ப நான் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யறேன்னு வைங்களேன், ஆனா தேவன் மேல எனக்கு விசுவாசம் கிடையாது. அந்த நான் செய்யக்கூடிய செயலுக்கு தேவனிடத்துல இந்த அப்ரிசியேஷன் இருக்கு. தேவன் பேருள்ள விசுவாசத்தில் அந்த காரியத்தை செய்தால்தான் அது சரியானது. அதனாலதான் விசுவாசத்தால் வராதது எல்லாம் பாவமே. இப்ப நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு திறமை இருக்கிறது, இல்லாட்டா நம்ம நிறைய பைபிள் படிக்கிறோம், நிறைய ஊழியர் செய்யறோம், இது என்னுடைய அன்றாட வேலை இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை செய்தால்தான் அது தேவனுக்கு பிரியம். விசுவாசத்தின் அடிப்படையில தான் பவுல் சொல்வாரு, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் அப்படிப்பாரு 2 கொரிந்தியர் 4. அதனால உலகத்துல பல மதங்கள் இருந்தாலும், பல மதத்தை சார்ந்த புத்தகங்கள் இருந்தாலும், விசுவாசம் தேவன் மீது வைக்கும் விசுவாசமே மிக உன்னதமானது. அதுதான் அதன் மூலம்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பது திட்டவட்டமாக சொல்வது பரிசுத்த வேதாகம். அதுல எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அதற்கு காரணமாக இருந்து அவர் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். இப்ப நம்ம 11ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் மோசே. அவரை பற்றி நம்ம படிக்க போறோம். பாருங்க 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இதை நம்ம எங்க பார்க்க முடியும்? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல தான் பார்க்க முடியும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கிறப்ப மோசேயுடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய ராஜ கட்டளை என்ன? எபிரேயர்களில் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நைல் நதியில வீசிவிட வேண்டும். அதுதான் அந்த கட்டளை. இந்த காலகட்டத்துல மோசேயினுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த மோசேயினுடைய அப்பா அம்மா இவர்கள் திருமணமாக்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாராவது குழந்தையை பெற்றெடுக்க விரும்புவார்களா? அதுவும் ஆண் குழந்தை. எந்தவித தயக்கமும் இல்ல, ராஜாவுடைய கட்டளையே இருக்கிறது. அங்க பிள்ளைன்னு எழுதியிருக்கும், அவங்க திருமணம் முடிஞ்சிடும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஒழித்து வைத்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினால். மோசே பிறந்த போது அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே. அந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள செயலுக்கு காரணம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது, அந்த குழந்தையை மறைத்து வைப்பதற்கெல்லாம் காரணம் மோசேயினுடைய தாய் தகப்பனிடத்தில் இருந்த கர்த்தர் மீது இருந்த விசுவாசம். அதை நம்ம யாத்ராகமத்துல படித்தால் அதை கண்டுகொள்ள முடியாது. ஒரு நிகழ்ச்சியா சொல்லப்பட்டிருக்கும். நம்ம இப்ப யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், பிள்ளைகள் நம்ம பத்திரமா பாதுகாக்கணும், அதுக்கு பிறகு அப்புறம் தண்ணியில கொண்டு விடுற மாதிரி உலகத்துல கொண்டு விடணும், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அப்படியெல்லாம் செய்திகளை கொடுப்போம். ஆனா அது விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியாது. விசுவாசம் தான் அது காரணமாயிருந்தாலும் சொல்லப்படும். தாய் தகப்பனுடைய விசுவாசம். சரி, மோசேயினுடைய தாய் தகப்பனின் விசுவாசத்தினால
என்ன அர்த்தம் பாருங்க, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல். ராஜாவுடைய கட்டளை என்ன? யாத்திராகமம் படித்து பாருங்கள். ராஜாவுடைய கட்டளை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அப்ப இந்த சூழ்நிலையில தான் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணுகிறார். அது யாரும் மோசையினுடைய பெற்றோர்கள் இல்லையா? அதுக்கு அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணாலும் மட்டும் இல்லை. 2ஆவது வசனம், ஒரு ராஜாவுடைய கட்டளை இருக்கிறது. அப்ப யாருமே குழந்தையை பெற்றெடுப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். ஏன்னா ஆண் குழந்தையை நதியிலே போட வேண்டும். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அதை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். இது காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் மேல் கொண்டுள்ள விசுவாசம். 2வது, இந்த சரியான விசுவாசம் வருகிறப்ப ராஜாவுடைய கட்டளையை பற்றிலாம் பயம் வராது, பயம் நீக்கும். கர்த்தர் மீது நமக்கு சரியான விசுவாசம் இருக்கிறப்ப நாம் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரத்துல 23. மோசே பிறந்த போது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார். கட்டளைக்கு பயப்படாமல் இருந்த காரணம் அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். இல்ல, ராஜா சொல்றாரு குழந்தையை நதியிலே போட வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாய்ன்னு சொல்றாரு. இப்ப ராஜா சொல்வதை கீழ்ப்படிவதா, கர்த்தர் சொன்னதை விசுவாசிப்பதா? அப்ப கர்த்தர் சொல்றதா அதான் ஒழித்து வைத்தார். 3 மாதம் ஒரு பெற்ற குழந்தையை ஒழித்து வைத்திருக்க பார்த்தா எப்படி ஒழித்து வைத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு இது செய்து அதுல பழக்கம் ஒரு கூட செய்து அதுக்குள்ள பத்திரமா பழக்கம் படுத்தி வைத்து வைத்திருக்கிறார்கள். 3 மாதத்திற்கு மேல் அவர்களால் ஒழித்து வைக்க முடியவில்லை. அது கூட என்ன, அதே விசுவாசத்தினால அந்த குழந்தையை நதியில கொண்டு போடுறாங்க. அதுக்கு பிறகு நமக்கு நிகழ்ச்சி தெரிந்த விசுவாசத்தினால் அந்த குழந்தையை பெற்றெடுத்தது மட்டுமல்ல, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒழித்து வைத்தார். அப்ப தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் எதை நம்ம உருவாக்குறதுனால் தைரியத்தை உருவாக்குறது. தைரியம். தேவ கட்டளைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்டளையும் கீழ்ப்படியாமல் தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும் என்ற தைரியம். அதான் இங்க சொல்லப்படும். விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார். இப்ப பெற்றோருடைய விசுவாசம் 23ஆவது வசனம். அப்ப மோசையினுடைய பெற்றோருடைய பேர் நமக்கு நல்லா தெரியும். 6ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் பெற்றோருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மோசையினுடைய பெற்றோருடைய பெயர் 20வது வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினால் அவள் அவனுக்கு ஆரோனை மோசேயையும் பெற்றாள். 20வது வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப அதான் உண்டு. ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் குழந்தையை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். இவர்கள் தான் பெற்றோர்கள். அது பெற்றோருடைய விசுவாசம். ராஜ கட்டளைக்கு பயப்படவில்லை. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாச மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த விசுவாசம் எப்படி? 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான இங்க பெற்றோர்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை விசுவாசத்தினால. இங்க மகன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். தெரியும், அவர் மோசையினுடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். தண்ணியிலே போடப்படுகிறார். பார்வோனுடைய குமாரத்தி ஒரு ஸ்நானம் பண்ண வருகிறாள். அப்புறம் குழந்தையை பார்க்கிறாள். எடுத்து அவளே வளர்க்கிறாள்.
தாயிடத்திலே கொடுத்து கூலியும் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் விளக்க விரும்பவில்லை. ஆனா மோசே வளர்ந்த போது அவனுடைய என்னன்னா பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். இது ரொம்ப விசுவாசத்தினால் வரக்கூடியது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் வெறுத்து, அது விசுவாசத்தினாலதான். விசுவாசம் எப்படி போகுதுன்னு பாருங்க. விசுவாசம் எதை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்க செய்கிறது. அதே வேளையில 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அப்ப விசுவாசம் சில காரியத்தை வெறுக்க செய்கிறது, சில காரியத்தை தன் விருப்பமாக தெரிந்து கொள்ள செய்கிறது. அதுவும் ரொம்ப நம்முடைய கண்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான் விசுவாசத்தினால. அதே வேளையில இன்னொன்னு, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருப்பது, அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்கும் இலவசமாக. அது எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவன் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன். அதனால இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷமும் அவனுக்கு இலவசம். எதுவும் அவன் நினைத்ததை எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் அநித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னு போட்டு, பாவத்தினால் வரக்கூடிய நிரந்தரமற்ற சந்தோஷம். இது அநித்தியமான பாவ சந்தோஷம். டெம்பரரி. பாவத்திற்கு சந்தோஷம் இருக்குது, நல்ல சந்தேகம் இல்லை. ஆனால் அது நித்தியமானது கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு சந்தோஷிப்போம், நாளைக்கு அது வெறுப்பான். அதுக்கு ஒரு நாள் அதுக்கு முடிவு வராது. ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கும். பாவத்தினால் சந்தோஷம் உண்டு, அது நிரந்தரம் அல்ல, அது அநித்தியமானது. அந்த சந்தோஷத்தினுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். அவன் விசுவாசத்தினால அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை அவன் வெறுத்தான். இப்ப ஒரு சூஸ் பண்றான். நம்முடைய வாழ்வில கர்த்தர் மீது விசுவாசம் வருகிறப்ப டெம்பரல் திங்கா எட்டர்னல் திங்கா, அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் மீது விசுவாசம் வருகிறப்ப அநித்தியமானது எதுவோ அதை நாம் புறம்பேறி தள்ளி நித்தியமானதை நாடுதல். இப்ப அதான் பாக்குறாரு. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளும். அப்ப விசுவாசம் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரியும். விசுவாசத்தினால முடியும், வேற எதுலையும் முடியாது. வேற எதுலையுமே முடியாது. தேவஜனம் யார்? இஸ்ரவேல் ஜனம். எகிப்துல அவங்க ஆளோட்டிகளால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அவன் பார்க்கிறான். அதனால அவன் தெரியும் விசுவாசம், தேவன் பேர் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில பார்வோனுடைய குமாரன் என அழைக்கப்படுவதை வெறுத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்படியாக அவன் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறான். அது யாத்திராமத்துல படிக்கிறோம். அது மட்டுமல்ல, விசுவாசத்துல அவர் எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால், இனி அரண்மனை வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, மாறாக தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. இதெல்லாம் விசுவாசத்துலதான் முடியும். இது நம்ம விளக்கி சொல்ல முடியாது. இப்ப கர்த்தர் மீது விசுவாசத்துல ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருகிறார் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. உலகம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தீர்கள், ஊழியத்துக்கு போயிருங்கள், உங்களுடைய இக்கால தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், அதை கர்த்தர் சந்திப்பார் என்றால் உலகத்துக்கு அது புரிய முடியாது. உலகத்துக்கு அது தெரியாத காரியம். தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை விசுவாசத்தினாலே மோசே தெரிந்து கொண்டார். அது ரிஸ்க் நிறைய இருக்குது. அதாவது விசுவாசத்தினால அது முடியும், மற்றபடி முடியாது. விசுவாசத்தை விட்டு ஒருவன் தன்னுடைய சுய முயற்சியினாலேயோ தன்னுடைய சுய ஞானத்தினாலேயோ இந்த காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம் தான் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொள்வதற்கான காரணம். ரிஸ்க் எடுக்கணுமா? அது கர்த்தர் மேல உள்ள விசுவாசம் தான். அதுதான் அதன் அடிப்படையில் எடுத்தால்தான் அதுல நான் வெற்றி காண முடியும், இல்லைன்னா முடியாது. மோசே அடுத்து சொல்றாரு பாருங்க, ஜனங்கள் தேவனுடைய ஜனத்தோடு பின்பப்படுவதை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு தூர பார்வை இருக்கு. அது விசுவாசத்துல வரும். விசுவாசம் இல்லைன்னா இந்த பூமியோடு தான் நம்முடைய பார்வை இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் பார்வையே போகாது. அதனால இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
அதிக வாக்கியம் என்று நான் சொல்றேன். அதிக வாக்கிய விசுவாசத்தினால் இனி வரும் பலன் மேல் நோக்கம். அந்த நோக்கம் அன்றைக்கு அந்த விசுவாசத்தினாலே அவன் எடுத்த முடிவு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம், ஒரு 5000 வருஷம் போடுவோமே, இல்லைன்னா 5000 4000 வருஷம் போடுவோமே, மோசையை குறித்து நாம் இன்றைக்கு படித்து கொள்றோம். அன்னைக்கு எடுத்த முடிவு நான் யோசித்து பார்த்தேன். காலையில உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில் மோசையுடைய பெயர் சொல்லப்படாமல் இருக்காது. மோசே 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 பேசிதான் இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எவ்வளவு கூட்டங்கள் மோசையினுடைய பெயர் இல்லாமல் இருக்காது. அது காரணம் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுமதிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தது. எகிப்தினுடைய பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று அன்னைக்கு அது நிந்தை தான் அவனுக்கு. அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. அது அதிக வாக்கியம் என்று அன்னைக்கு பூமியில வாழ்ந்த வேளையில மோசே விசுவாசத்தினால எடுத்த இது இன்னைக்கு எத்தனை 1000 ஆண்டுகளாக மோசே இன்னைக்கு நினைவு கூறப்படுகிறார். இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே தீர்மானம் எடுத்து தங்கள் வாழ்க்கையை இந்த பூமியில வந்து இழந்தவர்கள் அவர்கள் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் அன்னைக்கு இருந்த நாட்களை விட இன்றைக்கு மோசே அதிகமாக நினைவு கூறப்படுகிறார். அதான் அதனுடைய முக்கியமான ஒரு காலையில் சிந்திக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்ல, எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஒரு பக்கத்துல கிறிஸ்துவை அவர்கள் பார்த்திருக்காரு பாருங்க. கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் வராரு. கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய நிந்தையை பார்த்திருக்கிறார். ஒரு பக்கத்துல எகிப்தினுடைய பொக்கிஷம். இந்த ரெண்டுல எது எகிப்தின் பொக்கிஷம்? அந்த பேர் one of the greatest empire in the world those days. பார்வோன் இல்லையா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எல்லாமே அவருக்கு தான். அப்ப எகிப்தின் பொக்கிஷம் ஒரு பக்கத்துல இருக்கு, கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தை ஒரு பக்கத்துல இருக்கு. கிறிஸ்து நிந்தை அவருக்கு விசுவாசத்தினால கண்டிருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவின் நிந்தையை அவன் தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான் எகிப்தின் பொக்கிஷத்தை விட. கிறிஸ்துவோடு பாடு சகித்தால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம். அதிக வாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை இருக்குல்ல, அதாவது நம்ம திருடணும், கொலை செய்தோம், பிறர் காரியங்கள்ல தலையிட்டோம், அப்புறம் தீமை செய்தோம், இப்படி துன்பப்படக்கூடாது. கிறிஸ்துவ நிமித்தம் வரும் துன்பை. நாம் கிறிஸ்தவனாக இருப்பதனால வரக்கூடிய துன்பம், கிறிஸ்தவனாக இருப்பதனாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த துன்பம் கஷ்டம் தான், ஆனால் அது அதிக பாக்கியமானது. எப்படின்னா காலம் போகிறப்பதான் தெரியும். பவுல் சொல்லுவாரு பாருங்க, இங்க மோசையை பற்றி பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10வது வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் நான் பிரியப்படுகிறேன் சொன்னார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்கள் அதிக பாக்கியத்திற்குரியது. அவர் அன்னைக்கு பிரியப்படுறதுனால இன்னைக்கு நம்ம அவரை நினைவுகள். எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, மகான்கள் வந்திருக்கிறார்கள், மகாராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்க போனாங்க தெரியாது. ஆனா பவுல் இன்றைக்கு பேசப்படுகிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதே போல மோசையை பற்றி சொல்றப்ப இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிரும். இங்க இருக்கக்கூடிய அந்த இது இல்ல, எகிப்தின் அரண்மனை வாழ்க்கையில பார்வோனுடைய மகன் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய பாக்கியம் அல்ல, எகிப்தினுடைய பொக்கிஷம் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். எதனாலன்னா கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசத்தினார்.
இதை விளக்கி சொல்ல முடியாது. விசுவாசத்தை மக்களும் பார்க்க முடியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் விசுவாசத்தை பார்க்க முடியும். அந்த விசுவாசம் இப்படிப்பட்ட தேர்வை செய்வதற்கு அவரை ஏவி இருக்கிறது. இத்தனைக்கு அவர் எகிப்தில் உள்ள எல்லா கலைகளிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் தேறினவர். அவர் அறிவினால இதை பகுத்தறியவில்லை. அப்போஸ்தலன்படி 7ஆம் சொல்லப்படுறது, மோசே எல்லா கலைகளிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் எகிப்தின் சாஸ்திரங்களிலும் அவர் தேறினவனாக இருந்தார். பேச்சிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தார் சொல்லப்பட்டது. அதல்ல விசுவாசம். இந்த விசுவாசம் அவங்க பெற்றோரிடத்திலிருந்து அவருக்கு பாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் தெரிந்து கொள்ளுதல். இப்ப 27ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறப்ப யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது தம்முடைய எபிரேய ஜனங்களை, தன்னுடைய இனத்தாரை பார்ப்பதற்கு வருகிறப்ப ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறாங்க. இவர் பேசுறாரு. கடைசியில அநியாயம் செய்த எகிப்தியனை அவர் கொலை செய்து மண்ணில புதைத்து விடுகிறார். அடுத்த நாள் வருகிறப்ப 2 எபிரேய சகோதரர் சண்டை போடுறப்ப, நீங்கள் சகோதரர்களா இருக்கிறீர்கள், ஏன் சண்டை போடுறீர்கள் கேட்கிறார். அப்பதான் ஒருத்தன் சொல்றான், நீங்க எகிப்தியனை கொலை செய்தது போல என்னை கொலை செய்து விடலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மோசையோட எக்ஸ்பிரஷன் என்ன செய்யப்படுகிறது பாருங்க. இப்ப அந்த வசனம் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 13ஆவது வசனம், அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அப்ப இந்த 14-15 வசனம் இங்க ஒரு மேற்படியாக எழுதியிருக்கு. ஏன்னா அவன் கொலை செய்ததை யார் அறிந்து விட்டார்கள் என்று அவன் பயந்தான். அப்புறம் பார்வோன் கொலை செய்ய வகை தேடினான். அதனால பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியா தேசத்துக்கு போறாரு. ஆனா எபிரேயர் நம்ம படிக்கிறப்ப இதற்கு தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. அவன் அதரிசனமானவரை தரிசிப்பது போல, காணாத தேவனை, கண்ணுக்கு புலப்படாத தேவனை தான் தரிசிப்பது போல எப்படி போனார்? விசுவாசத்தினாலே. படிச்சு பாருங்க 27ஆவது வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பயப்படாமல், பயந்து கொண்டதில்லை. பயந்தான் போட்டுக்கான, பயந்து ஓடவில்லை. அதரிசனமானவரை தரிசிப்பது போல ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். தேவனை தரிசிப்பது போல, அதான் கட்டாத தேவனை தரிசிப்பது போல நம்பிக்கையற்றவனாக போகவில்லை, பயந்து ஓடவில்லை. ஒரு உள்ளத்தில் இருந்த விசுவாசம். ஏன்னா விசுவாசத்தை காணக்கூடியவர் கர்த்தர் மட்டும்தான். அதான் பழைய ஏற்பாடு படிக்கிறப்ப பழைய ஏற்பாடு விலைக்கு சொல்லுறப்ப, அவருடைய செய்திகளை சொல்றப்ப நம்ம மற்றவர்களை என்கரேஜ் பண்றோம், சரி. ஆனா அவர்கள் பராக்கிரமமானமும் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். ஆகவே செய்தி கொடுக்கிறப்ப கர்த்தர் மேல் அவர்கள் விசுவாசம் வைப்பதற்கு விசுவாசிகளை நாம் உற்சாகப்படுத்தி அதன் மூலமாக செயல்பட உற்சாகப்படுத்துறது. இல்லை என்றால் அது தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். விசுவாசத்தை தான் தேவன் பிரியப்படுத்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாதுங்க. அதரிசனமானவரை தரிசிப்பது போல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். பயப்படாமல், கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து விட்டு போனார். கொலை செய்ய வந்தாரு, அதனால ஓடிட்டாருன்னு யாத்திராகம் 3 பயப்படாமல் போனார். அதரிசனமானவரை தரிசிப்பது போல மீதியா தேசத்துக்கு போனார். அடுத்தது அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஃபெய்த் தான், எல்லாமே கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசம். 28ஆவது வசனம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு
அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பஸ்கா பண்டிகை யாத்திராகமத்துல வருது 12-13 அதிகாரங்கள் படிக்கிறப்ப இல்ல 9 வாதைகள் 10வது வாதை ஈர்த்திரு தலைப்பிள்ளைகள் சாவுது கொல்லப்படும். கர்த்தர் சொல்றாரு இப்படி ஆவி மாதம் 14ஆம் தேதி இல்ல ஒரு ஆட்டை எடுத்து அதனுடைய ரத்தத்தை அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் பூச வேண்டும். எபிரேயர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். இரவிலே சங்கார தூதன் கடந்து போவார். யாருடைய வீட்டில் ரத்தம் இருக்கிறதோ அங்கே மரணம் கிடையாது. ரத்தம் இல்லாத வீட்டுல எகிப்தியருடைய மூத்த பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள், சாவார்கள். இது கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட. அதை அப்படியே அவர் விசுவாசிக்கிறார் பாருங்க. அது வேற யார்கிட்ட சொல்ல இது எப்படிங்க நடக்கக்கூடிய காரியம்? ரத்தம் பூசுதல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதான் விசுவாசத்தினாலே யாராவது நம்புவாங்களா? அவன் விசுவாசித்தான் அதை செய்தார். கர்த்தர் சொன்ன உடனே அது அப்படியே செய்யறதா. விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். முதற் பேரானவர்கள் எபிரேயருடைய முதற் பேரானவர்கள் சாகக்கூடாது. அவர்களை எப்படி காப்பாற்றுவது? அது ரத்தம் பஸ்கா ஆட்டை அடித்து அவருடைய ரத்தத்தை பூசுதல். அங்க சும்மா சொன்னாங்க செய்தார். அந்த விசுவாசம் இல்லாம செய்ய முடியாது. 1000 கேள்வி வேணும். அது எப்படி ரத்தத்தை பார்த்தால் சங்கார தூதன் வந்து அந்த இடத்துல மரணத்தை கொண்டு வராமல் கடந்து செல்வார் என்று பல கேள்விகள் இல்ல. விசுவாசிக்கிறோம். தான் விசுவாசித்தது மட்டுமல்ல, மற்றவர்களும் அப்படி செய்வதற்கு அவர்களை கட்டளை கொடுத்து செய்யும்படியாக சொன்னார். பெரிய விசுவாசம். ஏன்னா இதுக்கு முன்னால இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கா? இல்ல, இப்பதான் முதல் முறையாக. விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். இன்னைக்கு அப்படித்தானே? யோவான் சுவிசேஷம் படிக்கிறப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவரை விசுவாசிக்காதவர்கள் மீது தேவ கோபம் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36. குமாரனிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அடுத்தது 5ஆம் அதிகாரம் யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பஸ்காவின் ஆட்டுடைய ரத்தம் வீடுகளில் பூசப்பட்டிருக்கிறது. நிலைக்கால்களில் சங்கார தூதன் வருகிறார். அந்த யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட, குறிப்பாக தலைப்பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார். யாருடைய வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த மரணம் வருகிறது. தலைப்பிள்ளை சங்காரம் விசுவாசம். இங்க நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்ப மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் வந்துடுறோம். மரணம் வராது, மரணம் கடந்து போய் நாம் ஜீவனுக்கு உட்பட்டோம் அப்படின்னு யோவான் 5:24 சொல்லப்பட்டது. இதெல்லாம் பெரிய விசுவாசம் தான். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன், அதனாலே நித்திய மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனுக்குள் நான் வந்திருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய சிலுவை மரணத்தினாலே என்று சொல்ல முடியும் இல்ல? அவர்கள் சொல்லுவார்கள், எபிரேய ஜனங்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எப்படி சங்கார தூதனுக்கு காப்பாற்றப்பட்டீர்கள்? எகிப்தில் உள்ள முதல் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட காரணம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், பஸ்கா ஆட்டுடைய ரத்தம் எங்கள் வீட்டுல இருந்ததுனால நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. விசுவாசம். அப்ப இதெல்லாம் மோசே விசுவாசத்தினாலே சில காரியங்கள் தேவன் அப்படியே விசுவாசித்தார். ரொம்ப அருமையான அவருடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நமக்கு தெளிவாக எழுதுகிறார் என்பதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். 29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். நல்ல ஒரு வசனம்.
இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி மோசேயுடைய தலைமையின் கீழ் போகிறவர்கள் செங்கடலுக்கு பக்கத்துல போறாங்க. பின்னால பார்வோனுடைய படை வருகிறது, இரண்டு பக்கம் மலை இருக்கிறது, செங்கடல் பிரிகிறது. அப்ப அவர்கள் கடந்து போகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய விசுவாசம். இப்ப எல்லாரும் கடந்து போறாங்க. அதனால எகிப்தியர் என்ன செய்தாங்கன்னா அதே வழியில கடந்து போனால் அங்கே மடிந்தார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவருடைய விசுவாசம் கிடையாது. முக்கியம் இல்ல. சிலவங்க கர்த்தரை விசுவாசித்து சில காரியங்களை செய்யறப்ப சிலவங்க அதை இமிட்டேட் பண்ணுவாங்க, ஆனா தோல்வி அடைவாங்க. இப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன், கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தினால செய்து கொண்டிருக்கிறேன். பரவாயில்லை, இது நல்லா தானே இருக்குது, அருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் செய்யறது கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தினால இது மாதிரி நம்ம ஈஸியா செய்திடலாமேன்னு செய்ய தொடங்குனா சக்சஸ் ஆக முடியாது. அவர் செய்யற நமக்கே வரல. அவர் செய்யறாருன்னா அவர் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் செய்கிறார். சோ இங்க இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் சிவந்த சமுத்திரத்தை விசுவாசத்தினாலே கடந்தார்கள். அதே போல செய்வதற்கு எகிப்தியர்கள் முயற்சித்தார்கள், அவர்கள் மடிந்தார்கள். அதனால இமிட்டேட் வெளியே இருக்கிறத பார்த்து இமிட்டேட் பண்ணிடக்கூடாது. இதற்கு இவ்வளவு இந்த செய்கைக்கு காரணமாக இருப்பது கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தில் வளர பார்க்கணும் முதல்ல. இல்லைன்னா ஒருவர் செய்வதை பார்த்து நானும் செய்திருவேன், தோல்வி அடைய வேண்டியது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். பழைய ஏற்பாட்டு படிக்கிறப்ப மோசே கோலை எடுத்தாரு, அடித்தாரு, சிவந்த சமுத்திரம் ரெண்டா விழுந்தது உண்மை. இதெல்லாம் வெளிப்படை செயல்கள். என்னுடைய வெளிப்படை செயல்கள் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தினுடைய வெளிப்படை செயல். கர்த்தர்மை கொண்ட விசுவாசத்தினுடைய வெளிப்படை செயல்கள் தான் அடிக்கிறது, இது பண்றதெல்லாம் செங்கல் பிழைக்கிறது. அவன் உள்ளே இந்த விசுவாசம். அப்ப விசுவாசத்தினாலே ஒரு காரியத்தை செய்கிறப்ப இன்னொருவர் செய்கிற காரியத்தை பார்த்து நானும் அப்படி செய்வேன், நான் தோல்வியடைப்பேன். அவர் அப்படி செய்ய விரும்பினால் கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசம் வளர வேண்டும், விசுவாசத்தில் வரணும். இல்லைன்னா செய்ய முடியாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சொல்லப்பட்ட அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார் என்று சொல்லப்படும். இதெல்லாம் மோசையினுடைய இதுல வரும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் மோசை இறந்து போயிடுவாரு. அடுத்த யோசுவா வர்றாரு. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ரொம்ப முக்கியம். இது ஒரு தவறான ஒரு எண்ணம். என்னன்னா துதித்ததுனால எரிகோ கோட்டை விழுந்தது கிறிஸ்தவர் சொல்லியிருக்காரு. துதித்தார்கள் என எரிகோ மதிலும் என துதியின் சத்தத்துல எரிகோ மதில் விழுந்தது அப்படி சொல்லப்படாது. பைபிள் அப்படி இல்லை. விசுவாசத்தினாலே. அது நீங்க யோசுவாவின் புஸ்தகம் படிச்சு பாக்குறப்ப 6ஆம் அதிகாரத்துல அது ரொம்ப இதா இருக்கும். விசுவாசம் கர்த்தர் சொல்றாரு மோசே யோசுவாட்ட, எப்படி அந்த இதை நீங்க 6 நாள் முதல் வார்த்தை கூட பேசக்கூடாது. 7வது நாள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறப்ப ஆர்ப்பரிக்கணும். அதில் ஒரு படியே அப்சர்வ் பண்றாங்க. 6 நாள் அமைதியா போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அவங்க துதி சத்தத்தை கேட்டு துதித்தல்னால விழுந்தாட்டு அது தவறான ஒரு இது. கடந்த நாட்கள் இந்த நிறைய சில ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நம்ம துதித்தா எரிகோ மதில் விழுந்து விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு இருப்போம். 4வது வசனம் படிங்களா? 7 ஆசாரிய பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொழி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா அரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள்.
யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படிதான், ஒரு பேச்சு கூட வரக்கூடாது, சத்தமே போடக்கூடாது, சுத்தணும். 7வது நாள் தான் ஆர்ப்பரி. எரிகோ மதில் விழுவதற்கு காரணம் விசுவாசம் தான். விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆர்ப்பரி. அமைதியாக வந்தது, அமைதியாக நடந்த 6 நாள் சுற்றுனது. அது ரொம்ப முக்கியம். துதியினால் கோட்டை தகர்ந்ததுன்னு எங்க இல்ல, விசுவாசம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்றுதான், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 6 நாள் அமைதியா இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. 7வது நாள் ஆர்ப்பரியுங்கள் என்று சத்தம் போட்ட பிறகு ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில் விழுந்தது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே விசுவாசிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம். எரிகோ மதில் எந்த சந்தேகம் இல்லாம தான் எரிகோ மதில் விசுவாசத்தினாலே விழுந்தது. இது யாராவது துதித்தால் கோட்டை உடையும் சொன்னா இல்லைங்க, விசுவாசத்தினாலதான் உடையும் அப்படின்னு சொல்லணும். விசுவாசம் எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுடைய தலைமையில விசுவாசத்தினால் எரிகோ மதில் விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. துதித்த நாள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு, அந்த சுற்றி வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த 6ஆம் அதிகாரத்துல வரும். அது வாசிக்கிறவங்க ரொம்ப அருமையா இருக்கு. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சகோதரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சகோதரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாக இருந்தார். அதாவது எரிகோவை வேவு பார்ப்பதற்கு யோசுவா வேவுகாரர்களை அனுப்புவார். அது அன்னைக்குள்ள யுத்த முறையில ஒண்ணு. அப்ப அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவள் நிறைய காரியம் கேள்விப்பட்டிருக்கார். என்ன காரியம் கேள்விப்பட்டிருக்காருன்னா, கர்த்தர் செங்கடலை பிளந்தது, யோர்தானை பிளந்தது, யோர்தானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் தோற்கடித்தது, அப்புறம் அந்த கானான் தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுப்பார் என்று சொன்னது எல்லாம் கண்ணால் காணாமல் காதுகளால் கேள்விப்பட்ட ஒரு சகோதரி அங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் ராகாப் என்கிற வேசி. கேள்விதான் பட்டா, ஆனா அதை விசுவாசிக்கிறா. இப்ப அதை நீங்க பாத்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல வேவு பார்க்கிறதுக்கு போறாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தங்கிறதுக்கு இடம் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. இடம் கொடுத்துட்டு பத்திரமா அனுப்பி வைப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த இரவு முடிந்து, அதாவது அங்க உள்ள எரிகோ பட்டணத்தில் உள்ள காவலாளர்கள் விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்லிட்டாங்க, இல்ல அவங்க போயிட்டு ஒளித்து வைத்து விட்டு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருந்து இருக்கிறது என்ன என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரமணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும்
என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப அந்த வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பாக வீட்டுல வைத்து திரும்ப அனுப்புவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் எகிப்திலிருந்து யோர்தானுக்கு கிழக்கே வரையிலும் கர்த்தர் செய்த காரியங்களை அவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டது மட்டுமல்ல, இப்ப அறிக்கை இடுகிறாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இதான் விசுவாசம். அதனாலதான் அந்த வேவுகாரர்களை பத்திரமா வீட்டுல மறைத்து வைத்தது. இங்க படிக்கிற எபிரேயர்கள் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, அந்நிய நாட்டின் வேவுகாரங்க வந்திருக்கிறாங்க இல்ல, விசுவாசம் எங்கேயோ கண்ணால் காணாத காரியம் செவியில கேட்கிறாங்க, கர்த்தர் செய்த காரியத்தை கேட்டு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவன் தான் தேவன், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், தேவனாகி கர்த்தர் தான் விசுவாசம் இருந்திருக்கு. கண்டிப்பா அந்த தேசத்தை எல்லாம் தம்முடைய நிலத்தை கொடுத்தவர் எரிகோவை கொடுக்க போகிறார். இந்த கானான் தேசமும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தாச்சு. இனி நம்ம உண்மையான அப்படியே அதை செய்கிறதுனால அவர் தான் உண்மையான தேவன். அதுக்கு அதை எப்படி வெளிக்காட்டுறன்னா அந்த வேவுகாரர்கள் வெளியே ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு சமாதானத்தோடு அனுப்பி வைத்தோம். எப்படி குடும்பம் பெற்றோரை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டியது எரியோகப்பட்ட உழைக்கிறப்ப அதுக்கு ஒரு அடையாளச்சிய பொருள் கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி எரியோ பிடிபடுகிறப்ப யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றி பெரிய விசுவாசம். கர்த்தர் செய்த காரியத்தை கேள்விப்பட்டு, அதான் விசுவாசம் என்பது பார்வையினால அல்ல, கேள்வியினால வருது. இல்லை, நிறைய கேள்விப்பட்டாங்க கர்த்தர் செய்த காரியத்தை. தான் அந்த இவங்களை இது பண்ணது. இது யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு பாரு. அந்த விசுவாசம் எப்படி கிரியையில வெளிப்பட்டுன்னா அந்த வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டு திரும்ப அனுப்புறதுதான். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம். அது கிரியை இல்லாத விசுவாசம் செல்வதுன்னு சொல்லுவாங்க இல்ல. அப்ப அதுல சொல்றப்ப 25வது வசனம், அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அதாவது இந்த கிரியை விசுவாசம் கிரியை வெளிப்படுத்தாதான் அதுக்கு அர்த்தம். இப்ப அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமாதானத்தை அனுப்பவில்லை என்றால் ஏற்கனவே படித்த வசனங்களை அவள் அறிந்திருந்தாலும் அதை விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த இதுல பேதுருல ஒரு வசனம் வரும், அதாவது விசுவாசத்தினால் கிரியை, அதாவது அன்பு விசுவாசம் என்பது எப்படின்னா அது அன்பினால் கிரியை செய்யும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அதுதான் உண்மையான விசுவாசம். ஏற்றுக்கொண்டது பெரிய விசுவாசம். அதை இங்க புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. ராகாப் வேவுகாரரை ஏற்றுக்கொண்டார். அதனால அவளும் அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறோம், காப்பாற்றப்பட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். பின்பகுதியில் நீங்க பார்க்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில இந்த ராகாப் விடுகிறார். ரூத்தின் புஸ்தகம் படிக்கிறப்ப தெரியும். ரூத்தின் புஸ்தகம் படிக்கிறப்ப ராகாப் மத்தியிலே ஒரு ராகாப் என்கிற வேசி தேவனை விசுவாசித்தல். உங்களுடைய தேவன் தான் உண்மையிலே வானத்துக்கு கீழே பூமியிலும் உயரே வானத்திலும் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்று அறிக்கை எடுக்கிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியம். 31 அதனால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். 32வது வசனம், பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அதாவது எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா தேவ மனிதர்களும் விசுவாசத்தினாலதான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள். அது சந்தேகமே கிடையாது. அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தும் அவர்கள் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. இதுல யாரெல்லாம் சொல்றாரு? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல். நம்ம தாவீதை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணுவோம். அவர்களுடைய செயலுக்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம் தான். ரொம்ப ஆச்சரியம் இல்லை? அப்ப அவர்களிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் நம்ம வளரணும். அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப நம்ம அவர்களை போல செயல் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது.
நம்ம எல்லாமே இமிட்டேட் பண்ணதான் பாக்குறோம். தாவீது கோலியாத்தை அடித்தார், ஒரு சின்ன பையன். அப்ப அவரு கோலியாத் சவால் விட்டார், போயிட்டார் இல்ல. அவர் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம், அதான் அதுக்கு அர்த்தம். 2-3 முறை சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது தாவீதுக்கு. அவன் கொலை செய்யவில்லை, என்றால் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். ஏன்னா தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர். அவர் தான் அவரை சிங்காசனத்திலே கொண்டு போக வேண்டும். அவர் யுத்தம் பண்ணி எல்லாம் சிங்காசனத்தில் ஏற வேண்டாம். ஏன்னா கர்த்தர் பண்ணா அவர் என்ன கொண்டு போவார். அவர் தானே என்னை, நான் வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்த என்னை கூப்பிட்டு தலைநீங்க அபிஷேகத்தை இந்த வீட்டு ராஜாவாக்கினார். அவர் தான் என்னை கொண்டு செல்ல வேண்டும். நான் சவுலை கொண்டு ராஜாவாக மாட்டேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் ஓடுறாரு கர்த்தர். அந்த அதனோட விஷயம் எல்லாம் இன்னும் அவங்க விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். அது சொல்ல முடியாது. தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமான தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல ஏசாயா, எரேமியா, மீகா, மல்கியா, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள். அவர்களும் விசுவாசத்தினாலதான் விசுவாசம் தான் அவர்கள் எல்லாரும் விசுவாச வீரர்கள் பட்டியல் வந்துடும் தீர்க்கதரிசிகள். அதாவது இந்த பைபிளில் உள்ள தீர்க்கதரிசிகளை நமக்கு 2 காரியத்துக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்த தீர்க்கதரிசிகள், 1 நீடிய பொறுமை, 2வது துன்பப்படுதல். இதற்கு 2க்கும் இந்த தீர்க்கதரிசிகள் தான் நமக்கு பெட்டர். இந்த 2 குணம் நம்மகிட்ட வேண்டும். யாக்கோபு நிருபத்துல படிச்சு பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சும்மா ஏசாயா ஒரு புஸ்தகம் எழுதினாரு, எரேமியா எழுதினாரு, எசேக்கியேல் எழுதினாரு, அப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்கல்ல. அவங்க நமக்கு திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் மாடல் எதுக்கு அப்படின்னா துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும். அப்ப தீர்க்கதரிசிகளை புஸ்தகம் படிக்கிறப்ப அந்த தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எரேமியா படிக்கிறப்ப ரொம்ப கண்ணீரே வந்துடும். துன்பம், நீடிய பொறுமை, எவ்வளவு கால கர்த்தர் திரும்ப பிரசங்கம் பண்ண சொல்றாரு. ஜனங்கள் மனம் திரும்ப அதை பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு வருஷம். அதுவும் இன்னொரு காரியங்கள் சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் மனம் திரும்பக்கூடிய மக்கள் மத்தியில் அனுபவம் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். இரும்பு இருதயம் போன்றவர்கள், இரும்பு இது கொண்டவர், அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அதை உங்களை நான் அனுப்புகிறேன், நீங்க நான் சொல்றது மட்டும் சொன்னா போதும். அப்ப தீர்க்கதரிசிகள் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கு நமக்கு திருஷ்டாந்தம். அப்ப தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கிறப்ப அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுத தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை அதன் மூலமா படிக்கிறேன். அது நமக்கு எக்ஸாம்பிள். நீடிய பொறுமை, துன்பப்படுத்தலுக்கு அவர் எக்ஸாம்பிள். இங்க விசுவாசத்துக்கு அவங்க நமக்கு விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள். 32வது வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இந்த பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நபர்களுக்கும் கூட இருக்கும். தாவீதா இருக்கலாம், எப்தாவா இருக்கலாம், சிம்சோனா இருக்கலாம், கிதியோனா இருக்கலாம். ஆனா அவர் கர்த்தர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே புதிய ஏற்பாட்டுல வர்றப்ப அவர் முறையில் ஒன்றும் காணாமல் விசுவாசமே ஹைலைட் பண்ணப்படுகிறது. கிதியோனா கடைசியில விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாரு. அவர் அவரு சேகரித்து வைத்திருந்த அந்த இதை வச்சு ஒரு ஏற்போத்தெல்லாம் செய்து ஜனங்களும் விக்கிரகத்துக்கு வழிபட்டு அப்படியெல்லாம் அவர் நிறைய இருக்குது. எப்தா எப்படின்னு தெரியும், அவருடைய லைஃப் எப்படின்னு தெரியும். சிம்சோன் எல்லாம் நம்ம எச்சரிக்கை எழுதிக்க விடானால் புதிய ஏற்பாட்டுல வர்றப்ப இந்த வெளிப்படையாக காணப்பட்ட இதை விட அவங்க உள்ளத்தில் கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசம் ஹைலைட் பண்ணி அவர்களும் இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் பட்டியல் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்துல நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் ஹைலைட் பண்ணப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறையும். தாவீதுடைய வாழ்க்கையில லேர்லியா இருக்குது இல்ல, அதான் விசுவாசம். கர்த்தரை விசுவாசிப்பது ஒரு கடினமான ஒரு காரிய ஜனங்களுக்கு. தானாத கர்த்தரை அவன் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப அவர் விரும்பக்கூடிய செயல்களை நாம் விரும்பக்கூடிய செயல்களை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய முடியும். கடினம் இல்லாமல் செய்ய முடியும். அப்படிதான்
தான் இவங்க நரசாட்சி பெற்றார் சொல்லப்பட்டது. நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அப்ப ஆபேல்ல இருந்து ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாருமே விசுவாசத்தினாலே தேவனுக்கு முன்பாக நரசாட்சி பெற்றவர்கள். அதை சொல்லுகிற காலம் போதாது இதுதான் எபிரேய ஆக்கியோர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர. நான் யாரை நம்புகிறேன்? ஆபிரகாம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற கர்த்தரை நம்பினார். அதனால வயதான காலத்துல செத்துப்போன சரீரத்துல உனக்கு ஒரு மகன் பிறப்பான்றனோட மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் செத்துப்போன சரீரத்துல ஒரு மகனை கொண்டு வர என்று விசுவாசித்தார். அதே போல சாராளம் பெரிய விசுவாசம். அவங்க விசுவாசித்த தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். இவர்கள் எல்லாம் என் விசுவாசத்தினாலே செய்த காரியம் நம்ம கர்த்தரை சித்தமாக வருகிறார். இன்னைக்கு வருகிற நாட்கள் படி நீ மோசையை பற்றி படிச்சோம். அதாவது மனிதனுடைய பார்வையில் ஒரு கவர்ச்சியற்ற ஒரு இது, மனிதனுடைய தேர்விலிருந்து மாறுபட்ட ஒரு விசுவாசத்தினாலே மோசை செய்தார். இன்னைக்கும் அவர் பேசப்படுகிறார். நம்ம இங்கிருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 208 வருஷம் ஆச்சு. ஆகவே கர்த்தர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தின் அடிப்படையிலே அவரை பின்பற்றுகிறவர்கள் மறைத்தும் பேசுவார்கள். ஆபேல் மறைத்தும் பேசுகிறார். விசுவாசத்தினால் செய்வதுதான் தேவனுடைய சமூகத்திலே கணக்கிடப்படும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.